அனைவருக்கும் வணக்கம். மனிதர்களாக பிறப்பது அரிது. அவ்வை பிராட்டி சொல்லுவாள், மனிதர்களிலேயும் கூன் குருடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதிலேயும் கூன் குருடு பேடு நீங்கி பிறந்தலேயும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்தால் தானமும் தவம் வருவது அரிது. இவையெல்லாம் கிடைத்தால் வானவர் நாடு கிடைக்கும் என்பார். ஆக ஒவ்வொரு மனிதனுடைய பிறவியினுடைய நோக்கம் ஏதாவது ஒன்றாக இறைவன் அருளி இருப்பான். நம்முடைய சமயத்தை பொறுத்தமட்டிலே பல அருளாளர்கள் இந்த தவமுடையவர்களாக, சான்றோர்களாக, அருள் நலம் மிக்கவர்களாக விளங்கி வந்திருக்கிறார்கள். நம்முடைய கொங்கு நாட்டை பொறுத்தமட்டிலே அது தமிழகத்தினுடைய 5 பிரிவுகளிலே அது ஒன்று. தமிழகம் 3 பிரிவுகள் என்று சொல்லுகிறோம், இல்லை, அது 5 பிரிவுகள். வியன் தமிழ் மண்டலம் 5 என்று இலக்கண நூல்கள் கூறும். அப்பேற்பட்ட இந்த கொங்கு நாடு ஒரு காலத்தில் ஞான செல்வம் இருந்தாலும் கூட அது வெளி உலகத்திற்கு தெரியாத வண்ணம் இருந்தது. இந்த சமயத்திலே தான் நம்முடைய சரவணம்பட்டிலே ராமானந்த அடிகள் தோன்றி கௌமாரத்தினுடைய நெறியை வெளி உலகத்துக்கு அறிவுறுத்தி ஒரு ஞான பரம்பரையை அவர்கள் தோற்றுவித்தார்கள். அவருக்கு பின்னாலே கொங்கு நாட்டு கச்சியப்பர் என்று சொல்லக்கூடிய தவத்திரு கந்தசுவாமி சுவாமிகள் தோன்றி மிகச்சிறந்த இலக்கியங்களை, பக்தமான்மியம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இலக்கியத்தை அவர் அருளினார். அவருக்கு அடுத்ததாக வந்தவர் திருப்பணி சக்கரவர்த்தி என்று கூறுகின்ற, நாம் எல்லோரும் அழைக்கின்ற தவத்திரு சுந்தர சுவாமிகள். அவருடைய தோற்ற பொலிவே மிக அற்புதமாக இருக்கும். நன்கு ஆழங்கால் பட்டவர், நன்று சமயங்களிலே சமய கல்வியிலேயே மிகுந்து தோய்ந்தவர். விழிக்க துணை என்று அவருடைய சொற்பொழியை ஆரம்பித்தால் எவ்வளவு பெரிய கூட்டமும் அடங்கி நிற்கும். அவருக்கு சொல்வதை கேட்டு நிற்கும். அத்தகைய அருளாற்றலும் சொல் வன்மையும் உடையவர். அதே சமயம் அவரிடத்திலே யாருக்கும் கிட்டாத அல்லது கிடைக்காத ஒரு அற்புதமான ஒன்று இருந்தது. அவர் திருவடி தோன்றிய, அவர் எங்கேயெல்லாம் அவருடைய திருவடியை வைத்தாரோ அந்த இடங்களெல்லாம் செழுமையாகின. அது கோயிலாக இருந்தாலும் சரி, அல்லது இல்லமாக இருந்தாலும் சரி, அல்லது அவர் பல வணிக நிறுவனங்களை தோற்றுவித்தார், அதுவாக இருந்தாலும் சரி. வடமொழியில் சொல்வார்கள் அஸ்த விசேஷம் என்று சொல்வார்கள். அவனுக்கு கைராசி உடையவன் என்று. அவர்கள் 2 ராசியும் உடையவர்கள். அவர்களுக்கு கால் ராசியும் இருந்தது, கைராசியும் இருந்தது. கொங்கு நாட்டினுடைய, அல்லது இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சிக்கு காரணம் சுந்தர சுவாமிகள் என்று சொன்னால் அதில் மிக இல்லை. கொங்கு நாட்டில் இன்றைக்கு எவ்வளவோ பெரிய திருப்பணிகள் எல்லாம் நடைபெறுகின்றன, எல்லாம் பார்க்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஆரம்பித்து வைத்து மிகச் சிறப்பாக செழுமையாக்கி எப்படி திருப்பணி செய்ய வேண்டும் என்கிற ஒரு நெறிமுறையை, ஒரு வழி கற்பித்தவர் அவர்தான். அவருடைய திருப்பணி அவிநாசியிலே தான் முதலில் தொடங்கியது என்று சொல்லலாம். அவிநாசியினுடைய அம்மன் தேருக்கு இரும்பு அச்சு போடுவதற்காக அவர்கள் நல்ல ஒரு தலைவரை தேடினார்கள். அப்பொழுது சுவாமிகள் இளையவர், ஆனாலும் அவரை தேடினார்கள். அவருடைய அந்த அருளாற்றினால் அந்த திருப்பணி மிக சிறப்பாக நிறைவுற்றது. அதன் பின்னாலே அவிநாசியிலே இன்றைக்கு தேர் திருப்பணி பற்றி சொல்லுகிறோம். ஆனால் அதற்கு முன்னாலே அவர் செய்த அற்புதமான திருப்பணி அவிநாசியிலே ராஜகோபுர திருப்பணி ஆகும். இன்றைக்கு எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவிலே பின்னார்னு இருக்கக்கூடிய அந்த எழுநிலை ராஜகோபுரத்தை உருவாக்கியவர் அவர் தான்.
அதற்கு முன்னாலே ஒரு கோபுரம் இங்கே இருந்திருக்கிறது. ஆனால் அது ஒரு விபத்தினாலே 2 அல்லது 3 நிலைகள் போய்விட்டன. அதனால் அப்பொழுது இருந்த கோவை மாவட்ட ஆட்சியாளர் அதை முற்றிலுமாக அகற்றும்படி உத்தரவிட்டு விட்டார். அந்த தீ விபத்தினாலே அந்த ராஜகோபுரத்தினுடைய நிலையிலே அந்த உத்தரத்திலே 2 கல்லாலாகிய உத்தரத்திலே ஒன்று ஒழிந்து தொங்கிக் கொண்டிருந்தது. ஆகவே எல்லோரும் பார்த்துவிட்டு இதன் மேலே புதிதாக ராஜகோபுரத்தை எழுப்புவது என்பது மிக கடினம் என்ற முடிவில் இருந்தார்கள். பல பொறியாளர்களும் அவ்வாறு தான் நினைத்தார்கள். அப்பொழுது அறநிலையத்துறையிலே சூரியராஜ் என்கிற ஒரு துணை ஆணையர் இருந்தார். அவினாசியிலே பரமசிவம் என்கிற ஒரு செயலர் இருந்தார். சூரியராஜ் அவர்கள் நம்முடைய சுவாமிக்கு ரொம்ப அணுக்கமுடையவர், மிகுந்த தொடர்புடையவர், ஒரு வகையில் அவருடைய தொண்டராக கூட இருந்தார் என்று சொல்லலாம். இப்படியெல்லாம் அதிகாரிகள் அறநிலையத்துறையில் அப்பொழுது இருந்தார்கள். அவர்கள் அந்த அவினாசிக்கு ராஜகோபுரத்தை பார்வையிட்டு இந்த திருப்பணி சிறப்பாக நடைபெற வேண்டுமேயானால் நம்முடைய கௌமாரமடம் சுந்தர சுவாமிகளை போய் பார் என்று நம்முடைய அந்த திருக்கோயில் செயலர் ஒரு பரமசிவத்தை அவர்கள் பணித்திருக்கிறார்கள். பரமசிவம் அப்பொழுது சுவாமிகளை வந்து பார்த்திருக்கிறார்கள். அதை பற்றி பரமசிவம் பின்னால் சொல்லுகின்ற பொழுது, மடத்திற்கு வருவதற்கு அப்பொழுதெல்லாம் பேருந்து வசதி கூட கிடையாதாம். கணபதியிலே இறங்கி அங்கே ஒரு சைக்கிள் கடையிலே சைக்கிள் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அங்கே இருந்து மடத்துக்கு வந்து சுவாமிகளை முதலாக பார்த்தேன் என்று சொல்வார். சுவாமிகளும் அதற்கு இசைந்து ஒரு திருப்பணிக்குழுவை ஆரம்பித்து மிக அந்த ஒடிந்து போன கல் உத்தரத்தை பதிலாக காங்கிரீட்டாலான கல் உத்தரம் ஏற்பாடு செய்து மிக அற்புதமான முறையில் அந்த ராஜகோபுரத்தை எழுப்பினார்கள். அப்பொழுது ஆறுமுகம் பிள்ளை என்பவர் அந்த திருப்பணியுடைய ஸ்தபதியாக விளங்கினார். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ராஜகோபுரம் சுந்தர சுவாமிகளுடைய ராஜகோபுரம் அவினாசியினுடையது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இப்படி அவினாசியோடு அவர்களுக்கும் முன்னால் இந்த சுவாமிகளுக்கும் தொடர்புகள் உண்டு. ஆனால் நம்முடைய சுவாமிகள் செய்த திருப்பணி அற்புதமானது. அந்த திருப்பணியின் போது ராஜகோபுரத்திற்கு மேலே ஊற்ற வேண்டிய அந்த திருக்குடத்தை சுவாமிகளே தாங்கிச் சென்றார்கள் என்று இப்போ சிவாச்சாரியர்கள் கூறுவார்கள். மிக வேகமாக அவர்களே வாங்கி கொண்டு சென்று அந்த திருக்குட நீராட்டல் செய்தார்கள் என்பார்கள். அப்படின்ற திருப்பணியுடைய விளைவாக கொங்கு நாட்டில் பல கோயில்கள் திருப்பணி செய்யப்படாமல் கிடந்தன. கொங்கு நாட்டில் வரலாற்று சிறப்புடைய நிறைய கோயில்கள் உண்டு. அளவில் பெரியதாக இல்லாவிட்டாலும் கூட அருளிற் பெரியவையாக அந்த கட்டுமானங்கள் சிறப்பாக கொங்கு சோழ மன்னர்கள் கொங்கு நாட்டில் மிக அற்புதமான கோயில்களை கட்டியிருக்கிறார்கள். பேரூர் தொடங்கி பவானி, இப்படி அன்னூர், இப்படியெல்லாம் திருமுருகன் பூண்டி, இதெல்லாம் நம்முடைய பழந்தரு கோயில்கள். ஆக அடுத்ததாக சுவாமிகளுடைய அந்த திருப்பணியானது அவினாசிக்கு அப்பால் கோயம்புத்தூரில் நாம் எல்லோரும் வழிபடக்கூடிய கோணியம்மன் திருக்கோயிலே அது பழைய முறையில் இருந்தது. ஒரு சுண்ணாம்புக்கு இதான பழைய கட்டிடம். அது எல்லோரும் வழிபடக்கூடிய நிலையிலே உள்ளது. எல்லோரும் ஒரே சமயத்தில் அம்பாளை வழிபட முடியாது. அதனால் அதை புதியதாக இப்பொழுதுள்ள நிலையிலே அதை மாற்றி கருங்கல்லாக கட்ட வேண்டும், கருங்கல் திருப்பணியாக கட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டது. அதற்கு உதவியாக கிரிகவுண்டர் அன்பர் அதை செய்தார்கள். சுவாமிகள் ஒவ்வொரு நாளும் அதில் சென்று அதை செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று அந்த திருப்பணியை முன்னின்று நடத்தினார்கள். அப்பொழுது அந்த திருக்கோயிலுடைய செயலாளராக கோபால் என்பவர் விளங்கினார். என்னுடைய உற்ற நண்பர்களிலே அவர் ஒருவர். இப்படியாக கோயம்புத்தூரில் அந்த கோணியம்மன் திருக்கோயில் அவராலே தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கோணியம்மன் திருக்கோயில் அந்த ராஜகோபுரம் நீங்களாக உள்ளே உள்ள அத்தனை கட்டுமானங்களும் நம்முடைய திருப்பணி சக்கரவர்த்தி அவர்களாலே செய்யப்பெற்றது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் அவருடைய சொல்லக்கூடிய மிக அற்புதமான திருப்பணி என்றால் வெள்ளியங்கிரி திருப்பணியை பேச வேண்டும். வெள்ளியங்கிரி இன்றைக்கு தமிழகத்துக்கு அப்பாறம் கூட புகழ் பெற்று விட்டது. ஆனால் அந்த காலத்தில் அது எப்படி இருந்ததென்றால் கீழே எந்த விதமான கோயில் கிடையாது. நம் மலை ஏறுபவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு மரத்தடியிலே லிங்கம் போன்ற அளவு அமைப்பிலே ஒரு சிறிய கல் இருந்தது.
அந்த கல்லை அந்த வழிபட்டு விட்டு இந்த குச்சிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு மலை மீதே சென்று மலை மீது வெள்ளியங்கிரி பெருமானை வழிபட்டு வருவார்கள். ஆக அவர்களுக்கு கீழே ஒரு கோயில் அமைக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை எழுந்த பொழுது அன்பர்கள் எல்லோரும் நம்முடைய சுவாமிகளை வேண்டினார்கள். சுவாமிகள் அதை முற்றிலும் கருங்கல் திருப்பணியாகவே செய்ய வேண்டும் என்று உள்ளங்கொண்டார்கள். அன்பர்கள் மலைக்கு வழிபடச் செல்கின்ற பொழுது எந்த கல்லை லிங்கமாக வழிபட்டார்களோ அற்ற கல்லையே மூல விக்கிரகமாக அமைத்து மூல லிங்கமாக அமைத்து அதை வெள்ளிங்கிரி ஆண்டவர் என்கிற பெயரிலையும் பக்கத்தில் அடுத்ததாக மனோன்மணி அம்மனையும் அதற்கப்புறம் விநாயகப்படி 3 சன்னதிகளை அமைத்து கருங்கல் திருப்பணியாக மிகுந்த அப்பொழுதெல்லாம் வெள்ளியங்கிரிக்கு போவது என்பதே மிகச் சிரமம். தண்ணீர் வசதி இல்லை, பாதை வசதி இல்லை, இப்படி பல தொந்தரவுகள் இருந்தன. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் 1970-75 அந்த திருப்பணி 85 நிறைவு பெற்றது நினைக்கிறேன். அப்பொழுது ஆர்.எம். வீரப்பன் அமைச்சராக இருந்தார். அவருடைய திறமையிலே தான் அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்பொழுது ஆளுடைய பிள்ளை என்பவர் ஆணையராக வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே அந்த திருப்பணி நடைபெற்றது. சுவாமிகள் மிகுந்த உழைப்பின் பேரிலே அந்த திருப்பணி நடைபெற்றது. அப்பொழுது அதற்கு ஸ்தபதியாக விளங்கியவர் ஸ்வேதாரண்யம் என்பவர், அவர் பொள்ளாச்சி கையில் இருந்தார். அப்பொழுது அந்த திருப்பணியில் உடனிருந்தவர் செயலாளர் திரு மாப்பா சாரங்கபாணி என்பவர். அவர் தான் அந்த திருப்பணியை நடத்தினார். பின்னாலே குடமுழுக்கும் பொழுது ஞான சம்பந்தம் என்பவர் அதில் செயலாளராக இருந்தார். நான் அந்த கும்பாபிஷேகத்தின் போது நான் சிறப்பு பணி அலுவலராக நான் இங்கே சென்ற நினைவனுக்கு இருக்கிறது. இப்படி அந்த வெள்ளிங்கிரியினுடைய அடித்தளத்தை அகலமிட்டு இன்றைக்கு நாம் சென்று வழிபடக்கூடிய அளவிலே ஒரு வெள்ளியங்கிரி ஆண்டவரை எல்லோரும் மேலே போக முடியாது. அதனால் கீழே சென்று அந்த விநாயகர், சுவாமி, அம்பாள் ஆகிய 3ஐயும் ஏற்படுத்தி அந்த அழகான அந்த கருங்கல் திருப்பணி அமைத்தவர்கள் அவர்கள் தான். இப்படி நீங்கள் இந்த திருப்பணி அவர்கள் ஆரம்பித்தாலும் அவருடைய திருவழிப்பட்டாலே அந்த கோயிலானது புத்துயிர் பெற்றுவிடும். அப்படிப்பட்ட ஒரு ராசி உள்ளது அவருடைய எண்ணம், அவருடைய மனது அத்தகையது. அதில் இந்த திருப்பணிகளை ஒன்றை நாம் இங்கே சொல்ல வேண்டும். அந்த திருப்பணிகளில் பணிபுரிபவர்களுக்கு யாரும் கூலியை குறைத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உடன்பட மாட்டார்கள். அவ்வளோ கடினப்பட்டு உழைக்கிறார்கள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாலே இந்த திருப்பணியை நாம் செய்கிறோம், அவருடைய மனங்கோணாமல் கொடுங்கள் என்று சொல்வார்கள். அதுபோல் அவர்களுக்கு உணவு ஏற்பாடு நன்றாக இருக்கிறதா, இந்த 2ஐயும் அவர்கள் கவனிப்பார்கள். அதனாலே அவர்களிடத்தில் அந்த எந்த திருப்பணியில் பணிபுரிந்த அந்த ஸ்தபதிகள், ஊழியர்கள் எல்லோரும் சுவாமியை பார்க்கின்ற பொழுது அதை அவர்கள் ஒரு ஆதீன தலைவராகவோ அல்லது திருப்பணி தலைவராகவோ நினைக்காமல் ஏதோ தங்களுடைய தந்தையை போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு இருந்தது. எனக்கும் கூட ஒரு ஞானத்தந்தை, அவரோடு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக பழகிய அனுபவம் எனக்கு உண்டு. 1980களிலே நான் கொழுமம் திருக்கோயிலிலே பணியாற்றிய பொழுது அவர்கள் கொழுமத்திற்கு வந்தார்கள். அதற்கு முன்னால் நான் தஞ்சை மாவட்டத்தில் பணியாற்றிய பொழுது அந்த ஆதீனங்களோடு தொடர்புடையவன். இன்றைக்கு சிறுவையாதீனம் வருகிறார் என்றால் ஏதோ மேடதாரமெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்றால் நினைத்து கொண்டிருந்தேன். சுவாமிகள் மிக எளிமையாக, இப்பொழுது ஓட்டுநராக இருக்கிறார் அந்த சாமிநாதன், அவர் தான் ஓட்டி வந்தார். மதியம் ஒரு 2 மணிக்கு வந்தால் அவர் மட்டும் மிக எளிமையாக, எனக்கு அது புதிய அனுபவமாக இருந்தது. ஏதோ நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் போல வந்தார். அப்புறம் 4 மணிக்கு மேலே நன்றாக நினைவு இருக்கிறது. சுவாமிகள் ஏதாவது சாப்பிடுகிறார் என்றால் இது கொடுத்தாலும் சாப்பிடுகிறோம். கோதுமை உப்புமாவும் வாழைப்பழமும் அவருக்கு கொடுத்த நினைவு இருக்கிறது. அதை அவர்கள் மிக அன்போடு உண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு எளிய, அதே சமயம் மிகுந்த உயர்ந்த சிந்தனைகளை கொண்ட ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க முடியாது. அதுவும் மடாதிபதிகளிலே பார்க்க முடியாது. அவரை பொறுத்தவரையிலே மிகுந்த பெரிய செல்வந்தரும் சரி, கீழே உள்ள தொண்டரும் சரி, ஒரே சமநிலையிலே தான் அவர் பார்ப்பார். அத்தகைய ஒரு உயர்ந்த மனநிலையும் பக்குவமும் அவரிடத்தில் இருந்தது. அப்படி அந்த வெள்ளியங்கிரிக்கு பின்னாலே அவர் செய்த பல திருப்பணிகளை நாம் நினைவு சொல்ல வேண்டும். அடுத்ததாக அவிநாசி பக்கத்தில் கருவலூர் என்ற ஒரு மாரியம்மன் திருக்கோயில் இருக்கிறது.
அந்த திருக்கோயிலிலே ராஜகோபுரம் அமைக்க வேண்டும் என்கிற பொழுது அவர்கள்தான் திருப்பணியினுடைய தலைவராக விளங்கினார்கள். அப்பொழுது ஸ்தபதியாக சுடலை என்பவர் இருந்தார். முழுவதுமாக அது கருங்கல் திருப்பணி. சுவாமிகள் இப்படித்தான் அந்த திருப்பணியை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றிலையும் அதை அப்பொழுதுதான் அவரிடத்தில் இந்த திருப்பணி நுட்பங்களையெல்லாம் நான் ஒரு செயலில் உண்கிற முறையில் நான் கற்றுக்கொண்டேன். எப்படி செய்ய வேண்டும், ஒவ்வொரு இடத்துலையும் அதை எப்படி வைக்க வேண்டும். ஆக அவர் அந்த அளவுக்கு மிக நுட்பமான அறிவுடையவர்கள். திருப்பணியினுடைய அந்த அங்கோலங்கள் என்று சொல்வார்களே, பழைய அளவு முறைகள் எல்லாம் அவர்களுக்கு மிகுந்த அத்துபடி. பல சபதிகள் அவர்களிடத்தில் யாரும் பேச முடியாது. அனுபவப்பட்ட சபதிகள் கூட அவர்கள் சுவாமியிடம் பேசுகின்ற பொழுது ஒரு அச்ச உணர்வோடு பேசுவார்கள். என்றால் சுவாமிகள் அந்த அளவிற்கு திருப்பணியினுடைய அந்த இலக்கணங்களை, அந்த நூல்களை மிக கற்றுணர்ந்தவர்கள். அதனால் யாராவது எந்த சபதியாக சொன்னால் அதுக்கு மாறுபாடு இந்த அளவு வைக்கலாம், தவறில்லை என்று சொல்வார்கள். அதை மாறுபாடு யாரும் சொல்ல முடியாது. அப்படி அந்த கருங்கல் திருப்பணி மிக நிறைவாக விரைவாக அந்த திருப்பணியை நிறைவு செய்து 1990ஆம் ஆண்டு அவர்கள் அந்த குடமுழுக்கை நிகழ்த்தினார்கள். அது மட்டுமல்ல, அந்த மூல விக்கிரகத்தில் உள்ள அந்த பீடத்தை அகற்றி மடத்திலே இருந்து பச்சைக்கல்லாலான பீடத்தை இங்கே கருவூலூர் வாரியம்மன் கோவிலுக்கு நிறுவினார்கள். வாரியார் சுவாமிகள் சொல்வார்கள், அவருடைய சுவாமியுடைய கையை பிடித்து கொண்டு, ஆஹா, இந்த கை எத்தனை திருப்பணிகளை செய்திருக்கிறது என்று கண்ணிலே ஒத்திக்கொள்வார்கள். அப்புறம் சொல்வார், சுவாமிகளுக்கு தெரியாத கணக்கு 2. ஒன்று, எத்தனை கோயில்களுக்கு திருப்பணி செய்தார் என்ற கணக்கு அவருக்கு தெரியாது என்று சொல்வார்கள். அந்த மாதிரி குறைந்தது ஒரு 500 கோயில்களுக்கு மேலாக அவர் திருப்பணி செய்திருப்பார். எங்கெல்லாம் பிள்ளையார் கோயில், கொங்கு நாட்டில் எந்த கோயிலாக இருந்தாலும் சொல்லி, இப்பொழுது நான் சொல்லி கொண்டிருப்பதெல்லாம் ஏதோ எனக்கு நினைவிலே தெரிந்த ஒரு செயல் ஒழுங்கிற முறையிலே அவரோடு 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக மிக அணுக்கமாக பழகியவன் என்கிற முறையிலே தெரிந்த பெரிய திருப்பணிகள். நீங்கள் எந்த கோயிலுக்கு கொங்கு நாட்டில் போயினாலும் சரி, அது சின்ன கோயிலாக இருக்கும் பெரிய எல்லாவற்றிலேயும் இது சுந்தர சுவாமிகளுடைய வழிகாட்டலில் நடந்தது என்று சொல்வார்கள். இன்றைக்கு மடத்தில் அவிநாசி பெரும் கருணாம்பிகை எழுந்தருளியிருக்கிறார்கள். அதுவும் ஒரு பெரிய கதை. தாராபுரத்திற்கு பக்கத்தில் ஒரு கவுண்டருடைய தோட்டத்திலே வழிபாடு, அவருடைய முன்னோர்கள் அவிநாசிப்பரை வழிபட்டவர்கள். அதன் நினைவாக அவருடைய தோட்டத்திலே அந்த அவிநாசிப்பர் திருக்கோயிலை எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு பின்னால் வந்த தோன்றர்கள் அந்த கோயிலை புறக்கவில்லை, வழிபாடில்லை. அதனால் வழிபாடு இல்லாமல் இருந்தது. அப்புறம் அவர்கள் சுவாமியிடம் சொல்லியிருக்கிறார்கள், எங்கள் தோட்டத்திலே ஒரு அவிநாசிப்பர் கோயில் இப்படி பழுதடைந்து கிடக்கிறது என்று. சுவாமிகள் அதை போய் பார்த்து அந்த கற்களை அப்படியே பிரித்து, அநேகமாக 1 மாதம் என்று நினைக்கிறேன், 1 மாத காலத்திற்குள் அதை நம்முடைய மடத்திற்கு கொண்டு வந்து மேற்கு பார்த்த அவிநாசிப்பராகவும் கருணாம்பிகாகவும் இங்கே எழுந்தருளி செய்தார்கள். இன்றைக்கு ஒரு சிவராத்திரியின் போது கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 பேர் தாங்களே சென்று அந்த பெருமானுக்கு பால் மூலியவற்றை அபிஷேகம் செய்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுது அவருடைய அந்த ராசியை நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. இதுபோல் அன்னூரில் உள்ள மன்னீஸ்வரர் திருக்கோயில், குமரன்குன்று கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், அப்புறம் புலியகுளத்தில் இன்றைக்கு நான் பார்க்குறோம் மாரியம்மன் திருக்கோயில், அதை முற்றிலுமாக பிரித்து கருங்கல் திருப்பணியாக மாற்றியவர்கள் தான் அந்த பகுதியில் உள்ள அந்த தேவேந்திர வேளாளர் பெருமக்கள் அவரை மிகுந்த அவருடைய ஞான குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த திருப்பணியை அப்பொழுது அவர்கள் செய்தார்கள். சுவாமிகள் மிக சிறப்பாக அந்த திருப்பணியை செய்து கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இதுபோல் நம்முடைய கொங்கல் தலங்களிலே திருவெஞ்சமாக்கூடல் என்ற ஒரு ஊர் இருக்கிறது, நம்ம கரூருக்கு பக்கத்திலே. அந்த இது வெள்ளத்தில் 1976களில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அந்த கோயிலானது முற்றிலுமாக ஒரு பகுதி வெள்ளத்தில் அழித்து போய்விட்டது. அதை சுவாமிகள் முன்னின்று அதை திருப்பி எடுத்து அந்த கருங்கல்லை பழையபடி எடுத்து அற்புதமான முறையில் அந்த வெஞ்சமாக்கூடல் திருப்பணியை அவர்கள் செய்தருளினார்கள். இப்படியாக அவருடைய திருப்பணியை நாம் நினைத்து கொண்டே இருக்கலாம். அடுத்த இன்னொரு பாடல் பெற்ற கோயிலான திருச்செங்கோட்டிலே மலைப்பாதையை அமைத்து திருப்பணி செய்த பெருமையும் அவர்களுக்கு உண்டு.
அது மட்டுமல்ல, பவானியிலேயும் மிகுந்த திருப்பணி செய்தார்கள். இப்படி கொங்கு நாட்டில் உள்ள எந்த கோயில்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், கொழும்பத்தில் உள்ள அந்த நித்தம் நின்றாடுவார் திருக்கோயில், சுருக்கமாக சொல்ல வேண்டாம், அதுதான் கொங்கு நாட்டினுடைய இன்றைக்கு உள்ள அல்லது ஆன்மீகத்தினுடைய மறுமலர்ச்சி. திருப்பணி பழைய கோயில்களை புதுப்பிக்க வேண்டும். இந்த கோயில் நம்முடைய ஊர் கோயில், இது பழுதாகி இருக்கிறது, இதை திருப்பணி செய்து மீண்டும் புடமுழுக்க காண வேண்டும் என்கிற எண்ணத்தை கொங்கு நாட்டு மக்களிடத்திலே வளர்த்த ஒரு பெருந்தகை என்று சொன்னால் அவர்கள்தான். திருப்பணி சக்கரவர்த்தி என்கிற பெயர் முற்றிலுமாக உண்டு. அதாவது அவருடைய காலத்திலே, இப்பொழுது நம்முடைய மடத்திலே ஒரு பெரிய கீர்த்தி கொட்டகை இருக்கும். அதில் சிற்பிகளுடைய அந்த ஓசையை, கல் ஓசை கிட்டத்தட்ட கேட்டுக்கொண்டே இருக்கும். இப்பொழுது உள்ள அந்த நம்முடைய கல்யாண மண்டபத்துக்கு மேற்கிலே மிக நீண்ட கீற்றுக்கொட்டகை இருந்தது. இங்கே இருந்து தான் இன்றைக்கு அமெரிக்காவில் உள்ள தாமரை கோயில் உள்ள திருப்பணி கற்கள் எல்லாம் இங்கே இருந்தான் எடுத்து செல்லப்பட்டன. அங்கே சென்று அதை வைத்து கும்பாபிஷேகம் செய்தார்கள். இப்படியாக இனி தென்காசியினுடைய அந்த புதிய ராஜகோபுர அமைப்பிலையும் சுவாமிகள் தான் கௌரவ தலைவராக இருந்தார்கள். அப்பொழுது அந்த ஆரம் வீரப்பன் அப்பொழுது அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் வெள்ளிங்கிரி கூட நீராட்டிலே கூறியது நினைவில் இருக்கிறது. எங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சுந்தர சுவாமிகளை போன்ற ஒரு மகான் கிடைத்து விட்டால் தமிழகத்தில் உள்ள எல்லா திருக்கோயில்களையும் அறநிலைத்துறை மிக விரைவிலே திருப்பணி செய்து நிறைவேறும். அத்தகைய மிக உயர்ந்த மனிதர் செய்த இந்த திருப்பணியிலே, அந்த திருப்பணி நிறைவு திருக்குட நீராட்டலில் நான் கலந்து கொள்வதிலே உண்மையிலேயே மனம் நிறைந்து நான் கலந்து கொள்கிறேன் என்று அவர் நெஞ்சம் நெருகி கூறினார். இத்தகைய ஒரு பெருஞ்சான்றோர் அவர். அவருடைய காலத்தில் நாமெல்லாம் வாழ்ந்தோம் என்பதே எங்களுக்கெல்லாம் ஒரு புண்ணியம், பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று சொல்கிறார்களே, அதை போன்றது. அவருடைய தோற்ற பொலிவும் அந்த சிறு தொண்டியும் அந்த கைகள் அவருடைய கைகள் கீழே அந்த முழங்கால் கீழே வரும். ஒரு ராஜ மிக உயர்ந்த அந்த அவர்களுக்கு தான் அப்படி இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த நடையே மிக அற்புதமாக இருக்கும். மனக்கண்ணிலே பார்க்கின்ற பொழுது அவருடைய தோற்ற பொலிவு இன்றைக்கும் என்னிடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மிக உயர்ந்த மனிதர் அவர். தமிழிலே மாமனிதர், சான்றோர், சிறந்த அருளாளர் என்றெல்லாம் சொல்கிறோம். இத்தனை சொற்களுக்கும் உரிய ஒரு பெருந்தகை என்று சொன்னால் அவர்கள் கௌமாரமடம் சரவையாதீனத்தினுடைய 3வது மகா சன்னிதானங்கள் எங்களுடைய ஞானகுரு ஞானத்தந்தை தவத்திரு சுந்தர சுவாமிகள் தான் என்பதில் ஐயமில்லை. இன்னும் எத்தனையோ பேர் வரலாம், எத்தனையோ திருப்பணிகளை செய்யலாம். ஆனால் அவர் போல ஒருவர் வருவதும் அவர் போல திருப்பணிகளை செய்வதும் என்பது அரிது என்பது எளியனுடைய கருத்து. அவர்களை நாம் நினைவோம். அவருடைய அந்த நினைத்தாலே அவர் நமக்கெல்லாம் அருள் வழங்குவார் என்று கூறி இந்த அளவிலே நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன்.